Hey guys, welcome back. எனக்கு நம்ம டுடே ட்ரெண்டிங் சேனல்ல இருந்து ஒரு ஃபன்னான ட்ரால் வீடியோ தான் எடுத்து வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் ஃபன்னி இன்டர்வியூ ட்ரால் தான் போட்டிருக்காங்க. இது பழசு கிடையாது, புதுசாக இப்போ நடந்த சேஷ்டைகளை தான் பார்க்க போயிடும். ஆக்டர்ஸ் ஃபன்னி ட்ரால் பண்ணுற அளவுக்கு என்ன பேசியிருக்காங்க ஏதுங்கிறத உள்ளே போய் பார்த்துடலாம். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோ இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ரெடி? Weirdest thing you do when you are alone. Hey. என்ன ஏய் நீங்களே மாட்டிக்கிட்டு போல இருக்கு. வாழ்க்கையில நீங்க பார்த்த பெரிய விஷயம். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுதே. அவர் கேட்ட கேள்வியோட தப்பு இல்லை. வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்த பெரிய விஷயம் என்னன்னு, எந்த படத்துக்காக அவங்க அந்த ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்னு யோசிக்கணும். இது பெருசு படத்தோட டீம். அந்த ப்ரொமோஷனுக்கு வந்துக்கிட்டு வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்த பெரிய விஷயம் எதுங்க? இப்போ ப்ரொமோஷன்னா நீங்களே இப்படி இறங்குனா எப்படி சார்? நீங்க எல்லாரும் ஏதோ டபுள் மீனிங்ல பேசுற மாதிரி தோணுது. ஏதோ சொல்ல ஐஃபில் டவர் அந்த சொல்லுங்க. பட் டால். ஆண்களுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண்கள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் இப்போ உங்களுக்கு ஐஸ்வர்யா இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் என்ன அநியாயம் பார்த்தீங்களா சார்? நம்ம போய் வேலை செஞ்சு காலை கட்டி வயிற்ற கட்டி டான்ஸ் ஆடி பின்னாடி பொண்ணு இருக்காங்கன்னு சிம்பிளா பின்னாடி நின்று என்ன சார் பிரயோஜனம் சார்? நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா யாருக்கு என்ன பிரயோஜனம்? சும்மா மனசு உடைஞ்சு போயிட்டாரு இருக்காதா பின்னே. லைட்டர் ஜாஸ்தியா இருக்கா சார்? லைட்டர் மேடம் லைட்டர் ஜாஸ்தியா லைட்டர் கட்டிட்டு இவர் வந்தாலே தக்கு தானே. There are good lineup in the project. I am doing a lot of projects. Soon we'll do one individual. 2-3 times मैंने try किया. Even अमिताभ जी और मैं अमिताभ जी के साथ में एक मूवी किया. वो 10 दिन के बाद खत्म हो गया. நான் பேசுற ஹிந்தி மாதிரி கியா தான் வருது. ஒன்று 3 கியா சொல்லிட்டாரு. அவராவது பரவாயில்லைங்க. அதான் அவராவது பரவாயில்லைங்க கியான்னாரு. இவர் வந்து யா கக்கியா. அதான் வரல இல்லை ஹிந்தி வரல சார்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லயாவது பேச வேண்டியதானே. இங்கிலீஷ் பேசுவீங்கல்ல. ஆனா சத்தியமா சொல்றேங்க, இந்த ஹிந்தி தெரியாதவங்க பேசுற ஹிந்தி மாதிரி தான் இருக்கு. அமிதாப் பச்சன் கே கியா ஏ ப்ராஜெக்ட் ஓகே கியா ஏ கியா கியா கியா. அப்ப நான் பேசின ஹிந்தி எல்லாம் உண்மைதானா? வெறும் கியாவை வச்சு ஓட்டிடலாமாங்களா? பாருங்க, ஒரு கியாவை வச்சுக்கிட்டு இங்கிலீஷ் தெரிஞ்சா போதும். அமிதாப் பச்சன் சார் ஒன் ஸ்கிரிப்ட் கியா, ஹி லிசன் த ஸ்டோரி கியா. கேட்டா ஹிந்தியா, மிச்சமெல்லாம் இங்கிலீஷ். புரியுது இல்ல உங்களுக்கு? அது போதுமே. கியா தான் இப்ப மேட்டரா? அந்த அளவுக்கு பரவாயில்ல. கியான்னு ஏதோ பேசணும். குறுக்கால வந்து யான்னு கிட்ட இருந்தாலும் எங்க இருந்துங்க அந்த பழைய வீடியோ பிடிச்சிங்க? எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஐயா ஒடுக்கியா தன்னிக்கியா கந்தனிக்கியா கந்தனிக்கியா சூப்பரா இருந்தது. அது மட்டும் கேட்காதீங்க சார், அது சீக்ரெட். ஏமா இன்டர்வியூக்கு வந்தா பதில் சொல்லுங்கம்மா. அங்க ஒருத்தர் கியாங்கிறாரு, நீங்க இங்க வந்தா ஏங்கிறீங்க. பதில் சொல்லுமா. I can't talk about it. You can assume. Sorry, அது சொன்னா ஃபேமிலி சேனல் தானே உங்களுக்கு. அம்புட்ட ஆசை. டேய் வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. என்னைக்காவது ஏதாவது ஃப்ரெண்டுக்கு லவ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரிலாம் எதுவும் ஞாபகம் இல்லையே. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. இந்த மாதிரிலாம் இல்ல. ஸ்கூல் டைம்ல பிரிச்சு வேணா விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். சத்தியமா சொல்றேன். சொல்லுங்க. யோசிக்கிறதா இருங்க. ஒரு விஷயம் நடந்தது. அப்ப கூட அந்த பையன் என்ன கேட்டான், நீ என்ன லவ் பண்றியா இல்ல வந்து எங்க அப்பாவை லவ் பண்றியான்னு. நீ நம்ம தினேஷ் லவ் பண்றியா இல்ல அந்த பையனை லவ் பண்றியா? சத்தியமா உங்க அப்பாவை தான் லவ் பண்றேன்னு சொன்னேன். நான் சொல்றேன், I am not prepared to answer you. அந்த அப்பா யாரு தெரியுமா? இவருதான்.
அதாவது இந்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்துக்கு ஒரே ஒரு நோட்டீஸ் தாங்க அனுப்புனேன், நான் உன்னைய லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி என் மானத்தே வாங்கிட்டேன், அதனால அந்த பாட்டை நீயே வச்சுக்கேன்ட்டேன். அப்படியா? அந்த பாட்டு அதில் இருந்துச்சுல்ல. ஆடா பாவி, இப்போ எல்லாரும் இளையராஜா சாருக்கு எப்படி இந்த ரைட்ஸை நம்ம வாங்குறதுன்னு கிளாஸ் எடுத்துட்டாங்க. இனி இவர் எங்கேயாவது நோட்டீஸ் அனுப்புனா, ஆம்பளையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவரை லவ் பண்றேங்க அப்படின்னு ரைட்ஸை கொடுத்துருவாரு. ஐயா யாருக்கிட்ட? வனிதா காடா. எல்லோருக்கும் வணக்கம். என்ன சார் மறுபடியும் விஷால் பார்க்க தான் வந்து பயங்கர டீசென்ட் அப்படியே, ஆனா அவன் ஆர்யாவோட பெரிய ஆள், அவன் ஆர்யாவோட பயங்கர ரொமான்டிக்கான அவன் வெரி டேஞ்சரஸ். மாரி என்றால் மழை, மழை என்றால் கருணை, கருணையும் கலெக்ஷனும் சேர்ந்தால் தனுஷ். அவருக்கே சரிக்கிற மாதிரி எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் என்ன சொல்றது, நம்மளுடைய கனவு, கல்கியோட கனவு தான் இவ்வளவு பெரிய கனவு. கல்கியும் பார்த்திபன் கனவுன்னு ஒன்று எழுதியிருக்காரு. ஆனா பார்த்திபனுடைய கனவுல என்னைக்கு கல்கியோட கடையில எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி இதே மாதிரி வேற ஒன்று சொல்லட்டுமா? ரஜினி சார்ட்ட இல்லாத ஒரு விஷயம் கமல் சார்ட்ட இருக்கு, கமல் சார்ட்ட இல்லாத ஒரு விஷயம் ரஜினி சார்ட்ட இருக்கு அப்படின்னா நீங்க பார்த்த வரைக்கும் என்ன விஷயம் சொல்லுங்க? தஞ்சாவூர் கோபுரத்துல இல்லாத ஒரு விஷயம் தாஜ்மஹால்ல இருக்கு, தாஜ்மஹால்ல இல்லாத ஒரு விஷயம் தஞ்சாவூர் கோபுரத்துல இருக்கு, இருக்கத்தான் செய்யும். அந்த கம்பாரிசனை சொல்றதுக்கு நான் ஒன்றும் ராஜராஜ சோழனும் இல்லை ஷாஜகானும் இல்லை. எனக்கு என்ன ஆசைன்னா, ஒரு இன்டர்வியூல இவரும் கமல் சாரும் உட்காந்து பேசணும், ஒரு 2 hours பேசணும். நம்ம அதெல்லாம் கேட்டு பைத்தியம் வாங்கணும். எப்படி இருக்கும்? இப்போ நீங்க கேட்கலாம், இதுல யாரு கேள்வி கேட்கணும், யாரு பதில் சொல்லணும்னு. இவர் ஒரு கேள்வி கேட்டு அவர் ஒரு பதிலும், அவர் ஒரு கேள்வி கேட்டு இவர் ஒரு பதிலும் சொல்லணும். அது நடக்காது. இல்ல, அது பார்க்கணும், இவங்க 2 பேரும் எப்படி பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணணும். ஒரு நடிகராக, பிகாஸ் we are talking about the craft of acting இல்ல, உங்களுடைய மொத்த உடலுமே ஒரு கருவி ஆகுது. இது பார்த்துருக்கோம். பயன்படுத்தணும் அப்படின்ற முக்கியமான கருவி வந்து வெளியே தெரியாது. ஐயா, முக்கியமான கருவி வந்து வெளியே தெரியாது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கலாம். ஒன்று, அந்த முக்கியமான கருவி வெளியே தெரியாது. நடுவில் ஒரு சிரிப்பு சிரிச்சிங்க பார்த்தீங்களா? இப்போ தான் நான் நினச்சி பார்க்குறேன். இப்போ இந்த ஃப்ரேமை பாருங்களேன், இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் இந்த பக்கம் கமல் சார், இப்போ இந்த பக்கம் பார்த்திபன் சார் இருந்தா எப்படி இருக்கு? அதான் இவரை குழப்பலாம்னு ஒரு பதில் சொன்னா, அது என்ன பதிலுங்கிறத இவருக்கு தெரியாமலே குழப்பி வாங்குறதுக்கு அவருன்னு 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு பண்ணுவாங்கல்ல. ஐயா ஏதாவது ஒரு சேனல் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு ஒரு 5 நிமிஷமாவது பேச வைங்களேன். கண்டிப்பா 2 மெமரி கார்டு அளவுக்கு பேசுவாங்க, ஃபுல்லாகிற அளவுக்கு. வெளியே தெரியாது, இட்ஸ் இன்சைட் தி ஸ்கல். இல்ல, இன்சைட் தி ஸ்கல் இல்ல. அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. சிவாஜி சார் படங்கள் பல, ஒன்னே குறிப்பிட்டது, ஆனா எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். பலங்கிறதுல வந்து பற்பல அவர் செஞ்சது, அதுல சில அல்லது பலன்னு சொல்லலாம். இதை புரிஞ்சுக்கிறவங்க சில பல பற்பல, புரியாதவங்க விட்டுருங்க. சொல்லப்போனா எனக்கு என்ன புரியல. ஹீரோ மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கணும், எல்லா முகம் எல்லாருக்கும் தெரியணும். அது வந்து சிவகார்த்திகேயன் அவர்களே உங்களை தான் எக்ஸாம்பிளா சொன்னாங்க. உங்களுக்கு அதில் யார் எக்ஸாம்பிளா இருந்தாரு? எனக்கு எக்ஸாம்பிளா அப்போதைக்கு யாரும் இல்லை. நான் ஒரு நடிகனா வரணும், எக்ஸாம்பிளா இருக்கணும், ஒரு மாதிரி வரணுங்கிற மெச்சூரிட்டிலாம் அப்போ எனக்கு கிடையாது. சரி சரி சரி. இப்போ கேட்டிங்கன்னா இப்பவும் கிடையாது. பாவண்டா அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? யாரா என்னைய தாண்டா சொல்றேன். உங்க மூவில நிறைய கவுண்டர் பண்ணுவீங்கன்னு தெரியும். வீட்ல கவுண்டர் பண்ணுவீங்களா உங்க வைஃப் கிட்ட? ஒரு டைம் இது மாதிரி ஏதோ ஒன்று கலாச்சாரம்னு சொல்லிட்டு இருந்தா ஷார்ப்னர் எடுத்து கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா இல்லை ரொம்ப மொக்கையா இருக்குது, கொஞ்சம் சீவிக்க அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய மொக்கையெல்லாம் நான் அங்கேயும் வாங்குவேன். நான் ஓரளவுக்கு நல்லா நடிப்பேன். அதில் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் தம்பியை கேளுங்க, அண்ணன் தான் எனக்கு வக்காலத்து வாங்க, அவங்க தான் வருவாங்க. எனக்குள்ள ஒரு நடிகன் இருக்கான்னு முதல்ல எனக்கே சொன்னது அவன் தான்.
என் நடிப்பு மேல எனக்கு சந்தேகம் வந்துருச்சு, அதனால தான் இதை கொண்டு வந்தாங்க. ஒருவேளை நம்ம நடிக்க வராம அழுதுருவோமோன்னு பயம் வந்துருச்சு எனக்கு. இல்ல நீங்க என்ன சொல்ல வந்தீங்க சிவகுமார் சார்? என்னவா இருக்கு? என்ன பேசுறாரு ஒரு இதுல என்ன வேற கொடுத்து விடுறாங்க? அது என்ன டிஷ்யூ அது? நடிக்க வரலன்னு அழாம பேசணும்னு சொல்றாரு போல. நான் நல்லா நடிப்பேன், ஆனா இப்ப நடிக்க முடியாம அழுதுருவணுங்கிறதுக்காக டிஷ்யூ பேப்பர் எடுத்து வந்திருக்கேன். அப்பேற்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் இதுன்னு ஐயோ தெரியலையே. வேணாம் சார், விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன்னு சிவகுமாரன் எனக்கு தெரியும், அதனால நான் நல்லா நடிக்கிறேன், அழாம பேசிட்டேன். அழாம பேசிட்டேன்னு சொல்லலாம்ல. என்ன சார் இது? அண்ணே மன்னிச்சுக்குங்கண்ணே, மிமிக்ரி வராதுண்ணே. பண்ணாட இங்க இருந்து தூக்கி போடுறது வேற, எடுத்து போய் நம்மளே வாயில வைக்கிறது வேற. இத பண்ணிட்டு சூப்பர் ஸ்டாரா இவங்கள அடிக்க இந்த ஆள விட்டுருங்க. இந்த இவங்கள அடிக்க நாங்க பாருங்க, எக்ஸ்பிரஷனை பாருங்க. சொல்ல சொல்ல செய்வா சார், அவ சொல்லாதீங்க. அதனால ரஜினிக்கும் ஒரு மிஸ் ஆகும். முதல்ல சொல்லுவாரு ரஜினிக்கு மிஸ் ஆகுமா? மிஸ் ஆகுறப்ப டக்குனு உள்ள என்னது? அதெல்லாம் ஒரு நேச்சர் ஆஃப் ஆக்டிங்கா. என்ன சார் இப்படி கேக்குறீங்க? உங்க மூஞ்ச காமிச்சு பயம் பொருத்தி 300 குழந்தைங்க ஸ்டோர் ஓட்டலாம் இல்ல மச்சான்? நான் ஏன் ஸ்டைல தான் நடிப்பேன். அப்பவே நம்ம டயலாக்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக உங்களுக்கு. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? எரிச்சல் வருது உனக்கு. நான் கெட்ட வாரத்துல சிக்கி போயிடுவேன். அப்புறம் வெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. ஆக்ட்ரஸ் இன்டர்வியூ ட்ரால்னு தானே கூட்டி வந்தீங்க, கடைசியில் எதுக்கு இதை போட்டீங்க? அதுவும் எனக்கு 2 கேள்வி இருக்குங்க. ஆக்டர்ஸ் ஃபன்னி இன்டர்வியூ ட்ரால் எதுக்கு சூப்பர் ஸ்டாரும் தளபதியையும் அந்த ஃப்ரேமில் காட்டுனீங்க? ஆக்டர்ஸ் இன்டர்வியூ ட்ராலில் தர்பூசணிக்கு என்ன வேலை? அது இன்டர்வியூவும் கிடையாது, அவன் ஆக்டரும் கிடையாது. ஆனால் இப்போ சந்தோஷப்படுவார், அப்பா ஆக்டர்ஸ் ட்ராலிலையாவது நம்மளை சேர்த்தாங்க, அப்போ நம்மளை ஆக்டர்ஸ்ன்னு ஒரு சேனல் ஒத்துக்கிச்சு. சை, ஆனால் பழைய ஃபுட்டேஜும் இதில் இருக்குது. நான் எல்லாமே புதுசுன்னு நினச்சேன். நித்யா மேனன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் இன்னைக்கு என்ன சார் லைட்டாக கிரிஞ்சி பண்ணிட்டாங்க. ஆனால் குழந்தை மாதிரி நல்லா தான் பேசுகிறாங்க, நல்லா இருக்கு. டப்பிங்கெல்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் என் ரிக்வெஸ்ட்டை யாராவது இந்த ஏதாவது சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கன்சிடர் கமல்ஹாசன் வெர்சஸ் பார்த்திபன் 1 மணி நேர பட்டிமன்ற இன்டர்வியூ அப்படின்னு வைங்க. வேறு யாரும் வேணாம், அவங்களே பேசிக்க. 2 மைக்கு 2 கேமரா அவங்க 2 பேரும் கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டு சாப்பிட்டுலாம் வாங்க. அவங்க இன்னுமே இன்ட்ரோ பேசிக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப நேரத்துக்கு. நான் யார் என்று சொல்லுவதில் எனக்கு பெருமை. அவர் வந்து அதாவது தாஜ்மஹாலில் இருக்குது, அது கோபுரம் அப்படி இப்படின்னு. அது எவ்வளோ தூரத்துக்கு எத்தனை நாளைக்கு அதை பண்ணுறாங்கன்னு நான் பார்க்கணும். கடைசியில் அதில் யார் ஜெயிப்பா? ஏன்னா 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று சலைச்சாக்கள் கிடையாதுல்ல. அந்த ஒரு இன்டர்வியூவில் கடைசியில் யார் ஜெயிப்பாங்கிறத நான் பார்க்கணும். சங்கீத ஸ்வரங்கள் அப்படின்னு போய்கிட்டே இருக்கு. என்ன சார் லோகேஷ் கொடுக்குற இன்டர்வியூ 2 hours, 20 hours கொடுப்பாங்க நம்ம ஆளுங்க. நடந்தால் நல்லா இருக்கும். பார்ப்போம். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பை.